ஒரோச்சிமாரு ஓட்சுசுகியா இது என்னடா புதுக்கதையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்குமே புரியுது. ஆனா அந்த வீடியோ பார்த்த அப்புறம் அடுத்த வரக்கூடிய சாப்டர்ஸ்ல இது உண்மையிலேயே நடந்துருமோ அப்படின்னு உங்களே ஷாக்காக வச்சிரும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டோமோயை பத்தி தான். ஓட்சுசுகிக்கு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் தான் இந்த டோமோய் சிம்பிளா நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஒரோச்சிமாருக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரோச்சிமார் கிரீனா இருக்கும்போது அவர் ட்ரெஸ்ல இந்த சிம்பிளா இருந்திருக்கும், அவரோட இயரிங்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரோச்சிமாரோட ஸ்வால்லையுமே இந்த டோமோய் பேட்டர்ன் இருக்கும். ரெண்டாவது பார்க்க போறது இந்த கர்மாவை பத்தி தான். ஓட்சுசுகிஸ் எல்லாருமே டெத்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட வெசலுக்கு கர்மா இம்ப்ளான்ட் பண்ணி அது மூலமா திருப்பி உயிரோட வருவாங்க. ஆனா கர்மாவை இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் தான் உயிரோட இருப்பாங்க. ஒரோச்சிமாரோட கர்ஸ்பார்க்குமே இதே மாதிரி தான். வாங்குற சில பேர் தான் உயிரோட இருப்பாங்க. இது மூலமா செத்து போன ஒரோச்சிமாரு திருப்பி உயிரோட இருந்திருப்பாரு. மூணாவது பார்க்க போறது ஓட்சுசுகி யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டோஜுட்சுவான ரெனிகன். ஒரோச்சிமாரு பெயினோட ரெனிகன் எடுக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா அது நடந்திருக்காது. ஒரோச்சிமாரு சாஸ்கியோட பாடி எடுக்கலாம் பார்த்துருப்பான், ஆனா சாஸ்கி ஒரோச்சிமாரை போட்டு தள்ளதுனால இது நடந்திருக்காது. அப்படி ஒரோச்சிமார் சாஸ்கியோட பாடிக்கு மாறி இருந்தானா ஒரோச்சிமார் கிட்ட ஆல்ரெடி அஷிரா மசல்ஸ் இருக்கு. அப்புறம் சாஸ்கி இந்திரோட மறுபிறவி அப்படின்றதுனால ஒரோச்சிமாருக்கு ரெனிகன் அவைக்கணும் இருந்திருக்கும். சரி, அதான் ஒரோச்சிமாருக்கு ரெனிகன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரோச்சிமாரு இன்ஃபினைட் சுகேமில மாட்டும் போது அவர் கண்ணு ஒரு ஃபேக்கான ரெனிகனா மாறி இருந்திருக்கும். நாலாவது பார்க்க போறது ஒரோச்சிமாரோட பையனான மிட்சுகியை பத்தி. ஒருத்தவங்க எந்த கிளானை சேர்ந்தவங்களோ அந்த கிளான் நேம் தான் அவங்களோட பசங்களுக்குமே வரும். அப்படி பார்க்கும்போது ஓட்சுசுகி அப்புறம் மிட்சுகி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் முடியுது. அப்புறம் மிட்சுகி பார்க்க டொனரி மாதிரியே இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ற மோடுமே கிரீன் கலர்ல தான் இருக்கும். இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே இவங்க மோட யூஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் நெத்திலுமே ஒரு கொம்பு இருந்திருக்கும். அடுத்ததாக பார்க்க போறது இப்போ ஒரோச்சிமா இருக்கக்கூடிய ஒயிட்சுவோட பாடி. டிவைன் ட்ரீ மூலமா தான் இந்த ஒயிட்சு அப்படின்றது உருவாகியிருக்கும். அப்புறம் இதால பல வருடங்களுக்கு சர்வே பண்ண முடியும். இதுவுமே ஓட்சுசுகி சம்பந்தமான ஒரு விஷயம் தான். அப்புறம் ஒரோச்சிமாருமே இந்த ஒயிட்சு பாடியில இருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு சாவே கிடையாது, ஒரு இம்மார்டலா ஆயிட்டாரு. ஜிகனோட டைமென்ஷன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஓட்சுசுகிஸோட சிம்பிளுமே காமிச்சிருப்பாங்க, ஆனா அது ரெண்டு மட்டும் அழிக்கப்பட்டிருக்கும். இபிக்கி ஒரோச்சிமாரை பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரோச்சிமார் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் மனுஷ உருவத்துல கூட மிருகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரோச்சிமார் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே ஓட்சுசுகி சம்பந்தமான விஷயத்தோட கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ரெண்டு ஓட்சுசுகில ஒருத்தவே நம்ம ஒரோச்சிமாரா கூட இருக்கலாம். இந்த தியரி நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ போலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.